ஐயா, என் பேர் வந்து குமார். செம்மஞ்சேரிலேருந்து வரேன். நாங்கள் வந்து இங்கே வந்து 2 மணி நேரமாக நிற்கிறோம். கேஸ் ரேட்டு நேற்று வரலையும் வந்து 76 ரூபாய் போட்டு ஒரு வச்சுருக்கோம். நாளைக்கு ஒரு வேலை இன்னைக்கு வந்து பார்க்குறேன் 85 ரூபாய். 2 மணி நேரம் நிற்கிறோம். ஆனால் இவங்க கேட்டாக்கா எல்லாம் ஆட்டோ எல்லாமே வருது. கேஸ்லாம் 70% வருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. 70% வந்தாக்கா இவ்வளோ ஜனம் எதுக்கு ஏன் நிற்கிறோம்? 20% வரும்போது கரெக்டாக ரொட்டேஷனில் இருந்தது. நீ 70% வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 70%ல இவ்வளோ எதுக்கு நாங்கள் நிற்கிறோம்? சோயநல்லூர் பங்கில் இல்லை, நடு பங்க்லையும் இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் எங்கே போய் ஏதோ பழிக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஏறுது சார். விலை ஏறுது. ஓலா ஊபர் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து இந்த பிரச்சனையை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆட்டோக்காரனை கண்டுக்கிட்டே கிடையாது. இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு, இவங்களுக்கு எங்க சீட்டு வாங்குறது, இவங்களுக்கு எங்க இது வாங்குறது? யாருன்னா ஒருத்தர் பேசினாதான் எங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். யாருமே வந்து அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதோ 2 மணி நேரமா சோறு பசி இல்லாம நின்னுங்க அழுகுறோம், சாப்பாடு தண்ணி இல்லாம. இது மாதிரி இருந்தா எங்களை வாழ்வாதாரம் நாங்க என்னதான் பண்றது? 10 ரூபாய் இங்கே ஏற்றிருக்காங்க. இன்னொன்று சோயநல்லூர் போனாக்கா அங்கே வந்து 100 ரூபாய். 100 ரூபாங்க ஒரு கிலோ 100 ரூபாய். 100 ரூபாய் ஒரு பங்குல. ஐயா, ஃபர்ஸ்ட் வந்து 84 ரூபாய். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட் இருந்தா பரவாயில்ல. பங்கு டு பங்கே டிஃப்ரெண்டா இருக்குது. நாங்க என்னதான் பண்றது? அரை கிலோமீட்டருக்குன்னா அங்க வந்து 90 ரூபான்றான், இங்க 100 ரூபான்றான், இங்க 85 ரூபான்றான், அங்க 90 ரூபான்றான். நாங்க என்னதான் பண்றது? வாழ்வாதாரமே இல்லை ஐயா. 100 ரூபாய் நாங்க சவாரி வாங்கினா 90 ரூபா போயிட்டு 10 ரூபாய் ஒரு சவாரின்னா நாங்க என்னதான் பண்றது? இது இல்லாம ஓலா ஊபர் வந்து அவன் அடிமட்ட ரேட்டுக்கு. சிட்டில வந்து 100 ரூபாய் ஐயா. நுங்கம்பாக்கம் வரையிலும் போய் போட்டாச்சு. நுங்கம்பாக்கத்துல 100 ரூபாய், 85 ரூபாய் டி நகர்ல. கிரீம்ஸ் ரோட்ல 99 ரூபாய், கிரீம்ஸ் 99 ரூபா 95 பைசா. அதான் 100 ரூபாய். இது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பங்கு டிஃப்ரெண்ட்டு 100 ரூபான்னு ஆகிறாங்க. ஆனா அப்படி இருந்தா கேஸ் இல்லை. 4 பங்கில் போயிட்டு கடைசியா இந்த பங்கில் வந்துக்கிறேன். 2 மணி நேரமா நின்று தான் இருக்கிறேன். ஆனா இன்னமும் பிடிக்கலதோ. நீங்களே பாருங்க, 2 மணி நேரம் ஆச்சு ஐயா. அரசா அவங்கவுங்க வேலையை தான் ஐயா பாக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சரி, இது வந்து மத்திய அரசு தான் வந்து முடிவு எடுக்கணும். அவங்க கிட்ட யாருமே பேச மாட்டாங்கல்ல. எனக்கு என்ன சீட்டு, உனக்கு என்ன சீட்டு, இப்படிதான் ஓய்னு இருக்குதே தவிர யாரும் இவ்வளவு இந்த சமையல் கூட சரி எல்லாரும் ரேட் ஏற்றிடுறாங்க. ஒரு டீ 15 ரூபாய் 20 ரூபாய், ஒரு டிஃபன் வந்து 80 ரூபாய் 60 ரூபாய். இவ்வளோ கேஸ் ரேட் ஏறிக்குது. ஆனால் சவாரியும் ஏறல, சவாரியும் இல்லை. வாழ்வாதாரம் போச்சாய்யா. ஆனால் ஒரு ஆட்டோக்காரர் கூட நிம்மதியாக இல்லை. இதுதான் ஐயா உண்மை.